இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து லைன்ஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைன், ரெட் லைன், ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படி சொல்லி கொடுத்துட்ட பிறகு ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் சொல்லி கொடுக்கணும். இந்த ஃபோர்த் லைன் வந்து அப்புறமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் லைன் ரெட் லைன், செகண்ட் லைன் ப்ளூ லைன், தேர்ட் லைன் ப்ளூ லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு லைன்ஸை தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு லைன்ஸ் நீங்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கணும். இந்த லைன்ஸ் எப்போ சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5+ ஏஜ் ஆனதுக்கப்புறம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து 4+ இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு 1 2 3 அப்படி தெரியாது. ஏன்னா அவங்க 1 2 3 கற்றுருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களால லைன்ஸ் வந்து அவங்களுக்கு இது வந்து 1 2 3ன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச 1னா இந்த 1 தான் அப்படின்வாங்க. ஸோ அதுவுமே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 ஆகிடுச்சுன்னா 5 கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு சொல்கிறீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெட் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அப்போ ரெட் லைன் இதை சொல்லுவாங்க. ப்ளூ லைன் எது இருக்குது, அப்போ இதை ப்ளூ லைன் சொல்லுவாங்க, இதை ப்ளூ லைன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு ரெட் லைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளூ லைனை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா சொல்ல போகிறோம், ஓஷன் சொல்ல போகிறோம், கடல் அந்த மாதிரி சொல்ல போகிறோம். இப்போ இந்த கடலில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னிங்கன்னா சீக்கிரமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த 2 ப்ளூ லைனையும் நம்ம என்ன சொல்லணும்னா கடல், ஓஷன் அப்படி சொல்லணும். இந்த ஓஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அழகாக போட் மேலே இருக்குது, ஓஷனில் தண்ணி மேலே இருக்குது. ஆனால் இந்த ரெட் லைன் 2 ரெட் லைனும் டேஞ்சரு, அதில் சில லெட்டர்ஸ் மட்டும்தான் ஃபால் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கை லைன், இது வந்து பாட்டம் லைன். அந்த மாதிரி இது வந்து ஸ்கை லைன், இது வந்து பாட்டம் லைன், இது வந்து ஓஷன். ஸ்கை லைன்னா வானத்தை தொடுற மாதிரி, பாட்டம் லைன்னா தண்ணியிலேருந்து விழற மாதிரி, அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது ஆன்டி கிளாக்வைஸும் கிளாக்வைஸும், ஆன்டி கிளாக்வைஸ், 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 ஆன்டி கிளாக்வைஸ். அப்போது நம்ம இதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா தண்ணியில் கப்பலில் மட்டும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு காட்டுங்க. இது ஒரு கப்பல். இந்த கப்பலில் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ஃபால் ஆகும், ஓகே, எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ஃபால் ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கப்பல் மேலே என்ன இருக்குது, சர்க்கிள், அப்புறம் இந்த சைடு சர்க்கிள், இந்த சைடு சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சீக்கர்வ் சொல்கிறோம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் சீக்கர்வ் சொல்லித்தரதை விட டி கர்வ் சொல்லிக் கொடுங்க. ஓகே, இந்த கர்வ் சொல்லிக் கொடுங்க. அப்போ இந்த கர்வ் எப்படி இந்த 2 கர்வில் வந்து சி கர்வ் எது, டி கர்வ் எதுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் ஏபிசிடியே கற்றுக்குறாங்க. அப்போது இது சின்னு தெரியும், இது டின்னு கேபிட்டல் டி ஆகிடுது. ஓகே, இது கேபிட்டல் டி ஆகிடுது. இப்போ ஸ்மால் டின்னா கூட நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அப்போ அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்களுக்கு. அதாவது சி கர்வ்னா ஈஸியாக அவங்க சி கர்வ் சொல்கிறாங்க. இந்த டி கர்வில் இதுதான் டி கர்வ்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே ஒரு லைன் இருக்குது. அப்போது அதை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டி கர்வ் சொல்லிக் கொடுங்க. சரி, ஓகே, இந்த டி கர்வ் எப்படி ஞாபகப்படுத்தி சொல்லிக் கொடுக்கலான்னா எப்போவுமே இந்த ஃபிங்கர், இந்த ஹேண்டில் அவங்கள எப்போவுமே இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். ஓகே, கையில் வந்து சி கர்வ் பண்ண சொல்லுங்கள். இதுதான் சி கர்வ். ஸோ இது சி கர்வ். ஸோ சி கர்வ் பண்ணும் போது ஈஸியாக இதை பார்த்து சி கர்வ் பண்ணிவிடுவாங்க. இப்போ சி கர்வ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக, அதாவது அந்த போட்டுக்குள்ளேயே பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா சி கர்வ் இதை பார்த்து இப்படி பண்ண சொல்லுங்கள். இப்படி இந்த பின்னாடி பென்சில் பின்னாடி சி கர்வ், அவங்க ஃபிங்கர்ஸ்லேயே சி கர்வ் அப்படி சொல்லுங்கள். நம்ம கையிலேயே சி கர்வ் இருக்குது அப்படின்னு இப்படி சொல்லிட்டதுக்கப்புறமா இதே மாதிரி போடுனா அவங்க சி கர்வ் போடுவாங்க. இப்போது டி கர்வ் போடுனா டி கர்வ் எப்படி, அப்போது டி கர்வுக்கும் சி கர்வுக்கும் சண்டை. ஸோ சி கர்வ் எப்படின்னா டி கர்வ் இப்படி இருக்கும்,
பென்சிலில் தான் டி கர்வ் இருக்கும், நம்ம பென்சில் ஃபிங்கர்ஸில் தான் டி கர்வ் இருக்கும். அப்போ நம்ம பென்சில் ஃபிங்கர்ஸ்லேயே அவங்கள என்ன பண்ண சொல்லணும்னா பென்சிலை கீழே வச்சுட்டு இப்படி பண்ண சொல்லணும், டி கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. டி கர்வ் எப்போவுமே பென்சில் கிட்ட தான் இருக்கும், பென்சில் ஹேண்டில் தான் டி கர்வ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போது டி கர்வ் பண்ணும் போது அவங்கள இப்படி பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நான் வந்து ஞாபகத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ண முடியாதவங்களால. இதுக்கு இன்னொரு ட்ரிக் என்ன இருக்குன்னா, சி கர்வ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும்னா இப்படி ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ இப்படி வச்சுட்டு அவங்க ஆப்போசிட்டாக பண்ணணும். சி கர்வ்னால் இதுக்கும் ஆப்போசிட்டாக டி கர்வ். இப்படி இருக்குன்னா சி கர்வ், இதுக்கு ஆப்போசிட்டாக டி கர்வ். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்ச நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க சி கர்வுக்கும் டி கர்வுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து சி கர்வ் நீங்கள் அடிக்கடிக்கு சும்மா இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சி கர்வ் வை, கையில் சி கர்வ் வை அப்படின்னு சொல்லணும். இந்த ஹார்ட் வெயின்னு கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த ஹார்ட் இப்படி கற்றுக் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் குழந்தைங்க பண்ணுதுங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்காம நீங்கள் சி கர்வ் சொல்லி கொடுக்கணும். இதுக்கு ஆப்போசிட் டி கர்வ் சொல்லி தரணும். சி கர்வ், டி கர்வ். ஸோ சி கர்வ் வை, சி கர்வ், டி கர்வ், டி கர்வ், சி கர்வ், டி கர்வ். ஸோ இப்போ டி கர்வ் வை, டி கர்வ் வைன்னா மறந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா பென்சில் எந்த கையில் வச்சுப்ப, அதுதான் டி கர்வ். ஸோ இது சி கர்வ், இது டி கர்வ், இது. ஓகே, சி கர்வ் போடு அப்படின்னா இப்படி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு சி கர்வ், சி கர்வ், டி கர்வ் எப்படி அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கும் ஆப்போசிட் சைடில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க டி கர்வ். இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சி கர்வ் போட்டுட்டாங்க இதை பார்த்து, டி கர்வ் வந்து பென்சில் வந்து பேக்லேயே போகும்னு சொல்லுங்க. கொஞ்சம் பேக்லேயே போகும்னு சொன்னோன்னா அவங்க திருப்பிடுவாங்க. அப்படி பென்சில் டி கர்வ் கோச்சிக்கிச்சில்ல, அதனால் வீட்டுக்கு போகுது பேக், அப்படியே டி கர்வ் ஆகிடும். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஏ வந்து சி கர்வ், அதுக்கப்புறமா டி வந்து சி கர்வ். ஸோ அடுத்தது வந்து நம்ம சி கர்வில் வந்து ஜி போட போகிறோம். சி கர்வ் ஜி. அடுத்தது சி கர்வ் போட்டு நம்ம கியூ போட போகிறோம். ஸோ இது எல்லாமே சி கர்வில் ஃபாலோ ஆகிற லெட்டர்ஸ். ஸோ நான் சி கர்வ் கற்றுக்கிட்டிங்கன்னா சி கர்வ் சொல்லி கொடுத்துட்டு அப்போ சி கர்வ் நீங்கள் எடுத்துக்கிட்டேன், இது எல்லாமே அப்படியே நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி சி கர்வில் போட்டு நம்ம ஓ போட போகிறோம். ஸோ சி கர்வ்லேயே நம்ம அப்படியே ஓ போட போகிறோம். ஓவும் சி கர்வில் தான் வரும். அடுத்தது நம்ம சியும் சி கர்வ் தான். ஸோ சி. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஏ டிஜிக்யூ, இந்த டிஜிக்யூவும் ஸ்கைலைன் ப்ளஸ் வாட்டர் லைனில் ஃபாலோ ஆகுது. ஓகே, இப்போ டி வந்து ஸ்கைலைனில் ஃபாலோ ஆகுது. ஸோ ரெட் லைனில் டேஞ்சர் லைனை தொடுது. அப்போது இது ஸ்கைலைன். இது வந்து வாட்டர் லைன் ஆர் பாட்டம் லைன். கீழே விழுந்துருச்சு பாட்டம் லைன், போட்லேருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும். ஸோ பாட்டம் லைன் ஆர் நம்ம என்ன சொல்லலாம், இது வாட்டர் லைனை தொடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாட்டம் லைன் ஆர் வாட்டர் லைன். அப்படி நீங்கள் சி கர்வ் போட்டு ஏ மாதிரி போட்டு கீழே வந்து லைன் ஃபால் ஆச்சுன்னா அது வந்து ஜி. ஸோ நம்ம என்ன குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கலான்னா வாட்டர் லைன், கீழே விழுந்துருச்சு வாட்டரில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து கியூவும் அதே மாதிரி தான் வாட்டர் லைன். ஓகே, ஸோ கியூவும் வந்து வாட்டர் லைன் அப்படின்னு. அப்போ அந்த வாட்டர் லைனில் டச் பண்ணும். வாட்டர் லைன்றது 4th லைன், ஸ்கை லைன்றது ஃபஸ்ட்டு ரெட் லைன்.